ஹலோ கைஸ், இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தலைவர் போட்டிக்கான அடுத்த டாஸ்க் வந்துட்டு நடக்குது. அதில் மொத்தம் 8 பேர் கலந்துக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற டாஸ்க்கு. அது பேர் என்னமோ வச்சுருக்காங்க, நமக்கு தெரியல. 8 பேர் வந்துட்டு அந்த டேங்க்கில் வந்துட்டு தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணியை அடித்து பிடிச்சி பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு அழுக்கு பேண்ட் கொடுப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு மாதிரி. அந்த பேண்ட்டை கொண்டு வந்து நல்லா துவைக்கணும். ஒரு கல் வச்சுட்ருப்பாங்க, அவங்கவுங்க ஏரியாவில் வச்சு நல்லா ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி துவைச்சி அதை யார் கொண்டு வந்து முதல்ல மாட்டுறாங்களோ ஹேங்கரில் முதல்ல வர 5 பேர் தான் வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கான செலக்டான ஆளுங்க. அதாவது அந்த 5 பேரையும் வந்துட்டு ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணி 3 பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த 3 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 8 பேரில் இந்த பார்வதியும் கெமியும் பண்ண அட்டகாசம் இருக்குது பாருங்கள். ஒரே அட்டூழியம் பண்ணுறாங்க. இந்த கெமி பார்வை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு அவங்களுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்தாலும் கீழே ஊற்றுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, மாறி மாறி பாருவும் கெமியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக வந்துட்டு பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வந்து துவைச்சிட்ருக்காரு. அவர் துணி துவைச்சி முடிச்சுட்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஆங்கரில் மாட்டுறாரு. இன்னொரு பக்கம் பாருவும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்து மாட்டிடுறாங்க துவைச்சி. அடுத்ததாக துஷார் வராரு. துஷார் இன்டெலிஜெண்ட்டாக செம்மையாக வந்துட்டு பண்ணுறாரு. கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த ஃபேன்கில் இது பண்ணி தேய்ச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அலசிட்டு கொண்டு வந்து சூப்பராக வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஆதிரையும் வந்துடுறாங்க. ஆதிரையுமே துவைச்சி அவங்களுக்கு சரியாக எப்படி புழியுது என்ன ஏதுன்னு தெரியல, சோப்பாக இருக்கிறனால அதுக்கு வந்துட்டு பிரவீன்ராஜ் வந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஹெல்ப் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நந்தினியும் வந்துடுறாங்க. நந்தினியும் வந்துட்டு துவைச்சிட்டு வந்துட்டு அழகாக அழைச்சிட்டு வந்து இது பண்ணிடுறாங்க. இந்த 5 பேர் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் எலிமினேட் ஆகிறது பார்த்திங்கன்னா சபரி, கெமி, அதுக்கப்புறம் அப்சரா, இவங்க 3 பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த 5 ஃபேண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணி கரெக்டாக சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. ஒவ்வொரு ஃபேண்ட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது சூப்பர் டீலக்ஸ் ரூம் ஆளுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாரு கோச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கெமி பண்ண வேலையினால திவாகர் எவ்வளவோ சொல்கிறாரு, அதனால் கேட்காம வந்துட்டு அப்படியே மூடிக்கிட்டு அமைதியாக போயிட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்துட்டு பிக் பாஸ் கிங் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. வேலையிலேருந்து டாஸ்க்கும் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க ஒன்றுமே வேலை பண்ணாமல் அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு சும்மாவே சுற்றிட்டு இருக்காங்களே. இதுக்காடா அவங்கள பிக் பாஸ் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்களையும் வேலை வாங்கினா நல்லாயிருக்கும். அவங்க என்னமோ பெரிய முதலாளிங்க மாதிரி இவங்க கீழே வேலை செய்கிற தொழிலாளிங்க மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. ஜட்ஜஸும் சொன்னோன்னு பார்க்குறோமே, இந்த ரம்யா, அதுக்கப்புறம் இந்த சுபிக்ஷா, அப்சராலாம், அரோராலாம் ஓவராக சீனாக போடுதுங்க. என்னமோ வந்துட்டு பெரிய இதுவில் ஜட்ஜாக கூப்பிட்டு உட்கார வச்சிட்ட மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க. கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். இவ்வளோ சீனாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.